தலைவர்களே, மூத்த உறுப்பினர் இப்படிப்பட்ட கருத்தை சொல்வது வருத்தம் அளிக்கிறது. கருத்து சொல்வதற்கு எல்லாத்துக்கும் சுதந்திரம் இருக்குது. இதை அமைச்சர் இப்படித்தான் பேசணும் நீங்க சொல்ல முடியாது. எதிர்கட்சி துணைத் தலைவர் உத்தரவு போட முடியாது. நீங்க தான் கலாட்டா பண்றேன்னு நீங்க நினைச்சீங்களா? ஒண்ணு நடக்காது. இந்த அரசு யாருக்கு அஞ்ச போற அரசு அல்ல. புரிஞ்சுங்க. அவரு உரிமை சொல்றதுக்கு என்ன நீங்க மிரட்டுறீங்க? மிரட்டுற மாதிரி பேசுறீங்க. இதெல்லாம் நடக்குது. பேரவைத் தலைவர்களே, எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது அமைதியாக இருந்தோம். நான் எழுந்து பேசும்போது இப்படி குரல் எடுத்தா நீங்க பேசும்போது இங்க எதிர்த்து பேசுவாங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவரை நான் மதிக்கின்றேன். ஏன்னா ஒரு மூத்த உறுப்பினர், ஏன்னா பல்வேறு ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை சொல்கின்றார். அதெல்லாம் கவனமாக கேட்டுக்கொண்டு எங்களால் என்னென்ன முடியுமோ அதையெல்லாம் நிறைவேற்றி கொண்டிருக்கின்றோம். அவர் வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது இப்படி பேசினால் நாங்கள் எதிர்ப்பு குரல் கொடுப்போம் என்றால் என்ன நியாயம்? நீங்கள் எத்தனை ஆண்டு காலம் இந்த அவையிலே இருக்கின்றீர்கள்? எவ்வளவு அனுபவம் இருக்கின்றது? இது முக்கியமான பிரச்சனை. இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. மாண்பு பேரவைத் தலைவர்களே, இது ஒரு மிக முக்கியமான பிரச்சனை. மிக முக்கியமான பிரச்சனைக்கு தெளிவான விளக்கம் தேவை. நீங்கள் எதிர்கட்சியில் இருக்கின்ற பொழுது விளக்கம் கேட்கின்றீர்கள். அந்த விளக்கத்தை முழுமையாக அளிக்க வேண்டும். அப்படி முழுமையாக அளித்தால் தான் பத்திரிகையின் வாயிலாக வெளியிலே போய் செய்தி சேரும். அந்த அடிப்படையிலே அவர் வருவாய்த்துறை அமைச்சர் மிக தெளிவாக இதை தெரிவித்திருக்கின்றார். மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பேசுகின்ற பொழுது இங்கே நடைபெறாத ஒரு சம்பவத்தை பேசிய காரணத்தினால்தான் அதற்குண்டான விளக்கத்தை வருவாய்த்துறை அமைச்சர் சொன்னார். எங்கே துப்பாக்கி சூடு நடந்தது? இப்பொழுது போராட்டம் நடத்தினீர்கள். இன்றைக்கு அந்த தேசிய குடியுரிமை சட்டத்துக்கு எதிர்த்து போராட்டம் நடத்தினீர்கள் தமிழகத்திலே. எங்கே வன்முறை நிகழ்ந்தது? எங்கே துப்பாக்கி சூடு நடந்தது? தமிழகத்திலே. அப்படித்தான் நீங்க பேசினீர்களே. அவை குறிப்பில் எடுத்து பாருங்கள். ஆகவே அதற்கு தான் நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர்கள் தெளிவுபடுத்தினார்.